பகவத்கீதை 6வது அத்தியாயம் தியான யோகம் 6வது வகுப்பு 2வது ஸ்லோகம். யம் சந்நியாசமிதி ப்ராஹுஹு யோகம் தம் வித்தி பாண்டவ ந ஹ்யசந்யஸ்த சங்கல்பஹ யோகி பவதி கஷ்யன. யம் சந்நியாசமிதி ப்ராஹுஹு யோகம் தம் வித்தி பாண்டவ ந ஹ்யசந்யஸ்த சங்கல்பஹ யோகி பவதி கஷ்யன. இந்த அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகத்தில் சந்நியாசி கர்மயோகி சாதகனை புகழ்ந்தார், நபர்களை புகழ்ந்தார் அல்லது அதை செய்கின்ற சாதகனை புகழ்ந்தார். இந்த ஸ்லோகத்தில் சந்நியாசத்தை கர்மயோகத்தை புகழ்கின்றார், சாதனத்தை புகழ்கின்றார். கர்மயோக ஸ்துதி அப்படி சொல்லி வச்சுக்கணும். சென்ற ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகத்தில் சாதகனை புகழ்ந்தார், இங்கு சாதனத்தை புகழ்கின்றார். அந்த சாதனத்தை சாதகன் செய்த சாதனத்தை புகழ்கின்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். எம் எதை சந்நியாசம் துரத்தல் இது என்று பிராகுகு சொல்கின்றார்களோ, எதை துரத்தல் என்று சொல்கின்றார்களோ அதையே யோகம் கர்ம யோகம் என்று வித்தி தெரிந்து கொள் புரிந்து கொள் பாண்டவ அர்ஜுனா. ஆக கர்மயோகமும் சந்நியாசமும் ஒன்று என்று புகழ்கின்றார். உண்மையில் இரண்டும் ஒன்று இல்லை, பகவானுக்கு நல்லா தெரியும். அடுத்த ஸ்லோகத்தில் இரண்டுக்கும் உள்ள வேற்றுமையை சொல்லப் போகின்றார். ஆக கர்மயோகத்தை புகழ இரண்டும் ஒன்று என்கின்றார். எம் என்றால் எதை, எதை என்றால் சந்நியாசம், எதை சந்நியாசம் என்று பிராகுகு சொல்கின்றார்களோ தம் அதையே யோகம் கர்மயோகமாக வித்தி புரிந்து கொள் பாண்டவ. ஆக இந்த முதல் 2 ஸ்லோகத்தின் சாரம் என்னவென்றால் கர்மயோகம் சந்நியாசம் ஒன்று என்று பகிரங்க சாதனத்தை சொன்னார். எதற்கு? நிதித்தியாசனம் என்ற தியானம் நிகழ வேண்டும் என்றால் அதற்கான ஏற்பாடுகளாகிய பகிரங்க சாதனத்தை சொல்கிறார். பகிரங்க சாதனம் என்றால் நாம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய கடமைகள். அந்தரங்க சாதனம் தியான நேரத்தில் நாம் செய்து கொள்ள வேண்டிய ஏற்பாடுகள். ஆக இப்படி யார் சொல்லுகின்றார்கள்? சாஸ்திரம் அறிந்தவர்கள் எதை சந்நியாசம் என்று அழைக்கின்றார்களோ அதையே கர்ம யோகம் என்று அறிந்து கொள் அர்ஜுனா. யோகம் என்கின்ற சொல்லானது இடத்துக்கு தகுந்தாற் போல நாம் அர்த்தம் சொல்லுவோம். இங்கு யோகம் சொல்லி சொன்னால் கர்ம யோகம் என்று பொருள். கர்மயோகத்தை சந்நியாசத்தை சமப்படுத்தி கர்மயோகத்தை பகவான் புகழ்கின்றார். எதற்காக என்றால் ஒன்றோடு ஒன்றை ஒப்பிட்டு சொல்வது குணவிருத்தி என்பார்கள். இரண்டுக்கும் சாமியமான சமமான குணத்தை சொல்ல வேண்டும். சந்நியாசி என்றால் கர்மத்தையும் கர்ம பலனையும் துறந்தவன். கர்மயோகி என்றால் கர்ம பலனை துறந்தவன், சங்கல்பத்தை துறந்தவன், வருகின்ற பலனை ஈஸ்வர பிரசாதமாக ஏற்பவன். இங்கே ஞாபகம் இருக்கணும், கர்மத்தை செயலை துறக்கவில்லை கர்மயோகி, கர்ம பலனை துறந்தவன். ஆக என்ன சந்நியஸ்தம், சந்நியஸ்தம் என்றால் துரத்த, அசந்நியஸ்தம் சொல்லி சொன்னால் துறக்காமல் இருத்தல். எதை துறக்காமல் இருத்தல்? சங்கல்பத்தை துறக்காதவன் கண்டிப்பாக நகி பவதி. சங்கல்பத்தை துறக்காதவன் யோகியாக மாட்டான். யோகி சொல்லி சொன்னால் சமாதானவான் சொல்கிறார். இங்கே சங்கல்பத்தை துறக்காதவன் சொல்லி சொன்னால் சங்கல்பம் உள்ள அவனுடைய மனதில் என்னவா இருக்குமா? விக்ஷேபம், சஞ்சலங்கள் தொடர்ந்து இருக்கும். எதையோ அடைய வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் சொல்லி நினைக்கின்ற மனதானது அமைதியுடன் இருக்காது. அலைச்சல் அதிகமாக இருக்கும், துக்கம் இருக்கும். அடைகின்ற வரை ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அது அடையணும் என்ற எண்ணமே அவனை அலைக்கழித்து கொண்டிருக்கும். ஆக சங்கல்பம் என்பது நாம் செய்கின்ற செயலின் பலனை குறித்த நம்முடைய மனதில் வருகின்ற சிந்தனை, எதிர்பார்ப்பு. திரும்ப திரும்ப ஒன்றையே நினைத்திருப்பது அது சங்கல்பம் சொல்லலாம். நாம் செய்கின்ற செயலின் பலனை துறக்காதவன் என்ன ஆவான் என்றால் மன அமைதி அடைய மாட்டான், மன அமைதி அடைய முடியாது. காரணம் அந்த செயலை செய்யும் பொழுதே
பலனை பற்றி அவனுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்பு இருந்தது சொன்னால் மனமானது அமைதியை அடையாது, மனம் அமைதியை அடைய முடியாது. மேலும் பலனை பற்றி எண்ணம் செயலை ஒழுங்காகவும் செய்ய விடாது. பலனை பற்றி நினைக்கின்ற மனமானது செயலை ஒழுங்காக செய்யாது, மன ஒருமுகப்பாட்டோடு அது செய்ய விடாது. ஆக செயலை செய்து அதற்கு கட்டாயம் பகவான் பலனை தருவார் என செய்தால் அப்பொழுது பலன் வரும். பலன் வராவிட்டாலும் அந்த பலன் எதுவாயினும் பிரசாதமாக ஏற்பேன் நம்முடைய மனது, அந்த மனதே அமைதியை அடையும். ரொம்ப அழகாக சொல்கிறார். பலன் வராவிட்டாலும் அல்லது பலன் எதுவாக இருந்தாலும் பிரசாதமாக ஏற்றுக்கொள்வேன் என்பவனுடைய மனது அமைதியை அடைகின்றது. செயலை செய்கின்ற வரை என்னுடைய முழு எஃபர்ட்டையும் திறமையும் சாமர்த்தியத்தையும் போட்டு செயலை செய்து விட்டேன். பலன் நான் எதிர்பார்க்கின்றேன், இருந்தாலும் எப்படி பலன் வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் ஈஸ்வர பிரசாதமாக. அப்படி நினைக்கின்ற மனது அமைதி அடையும். ஆக நகி அசந்நியஸ்த சங்கல்பக, சங்கல்பத்தை துறக்காதவன் மன அமைதியை அடைய முடியாது. டாக்டர் இருக்காரு, தன் மகனுக்கு சரியாக ஆப்ரேஷன் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் அவருக்கு அதை ஆப்ஜெக்டிவிட்டி, அவரை ஒரு மற்றவர்களைப் போல பார்க்க முடியாது. தன் மகன் என்னுடையது என்னும் பொழுது அவருக்கு அதிகமான ஒரு விதமான ஒரு நர்வஸ் வந்துடும். இப்படி ஆகும், என்ன ஆகும், எதனா ஆகிட்டு என்ன பண்ணுறது. அதனால தான் எந்த டாக்டரும் அவங்களுடைய சொந்தத்துக்கு ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ஏனென்றால் பலனை நினைப்பதால். ஆக கஷ்யன, யாராக இருந்தாலும் எந்த ஒரு கர்மியும் கூட யோகியாக முடியாது. ஏனென்றால் கர்ம பலனை அவன் துறக்கவில்லை, பலனை பற்றி எண்ணமே அவனை அலைக்கழித்து கொண்டிருக்கும் சொல்கிறேன். ஆக எந்த ஒரு செயலை செய்தாலும் அதன் பலன் இல்லை என்றால் நாம் எந்த செயலையும் செய்ய மாட்டோம். ஏனென்றால் செயலை செய்வதே அந்த செயல் பலனை அனுபவிப்பதற்காகத்தான். பலனை எதிர்பார்க்காமல் எந்த ஒரு செயலை யாரும் செய்ய முடியாது. ஆனால் சன்னியாசியானவன் கர்மத்தை குறித்த சங்கல்பத்தை துறந்து விட்டான். ஏனென்றால் கர்மத்தையும் கர்ம பலனையும் துறந்ததனால் அவனுக்கு சங்கல்பமும் இல்லை. ஆக இங்கு கர்மயோகியானவனும் கர்ம பலனை குறித்த சங்கல்பத்தை துறந்தவன். கர்மயோகியும் கூட என்ன, கர்ம பலனை குறித்த சங்கல்பத்தை துறந்தவன், ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் கர்மத்தை குறித்த சங்கல்பத்தையோ கர்மத்தையோ அவன் துறக்கவில்லை. செயல் செய்யணுன்ற சங்கல்பத்தையோ செயலையோ அவன் துறக்கவில்லை. கர்ம பலனை குறித்த சங்கல்பத்தை தான் அவன் துறந்து விட்டான். ஆக பலனை துறந்து விட்டு கர்மத்தை மட்டும் ஏன் இவன் செய்ய வேண்டும் என்றால் இவனுக்கு கர்த்தா என்ற உணர்வு இருக்கின்றது. நான் செய்பவன். இவன் பலனை துறந்தாலும் இது என்னால் செய்யப்பட வேண்டியது என்ற புத்தி உணர்வு அவனுக்கு இருக்கு. நியுக்தாக, நான் ஏவப்பட்டுள்ளேன், நான் இந்த செயலை செய்ய வேண்டியவன் என்ற புத்தி அவனுக்கு இருக்கின்றது. அதனால் கர்மத்தை நான் செய்ய வேண்டும். சரி, எவ்வளவு நாள், எப்பொழுது வரை இவன் கடமையை செய்யலாம்? அலை ஓய்வது எப்பொழுது, குளிப்பது எப்பொழுது சொல்லுவாங்க. கடல் எப்போ ஓயறது, கடல் அலை எப்போ ஓயறது, தலை எப்போ முழுகிறது சொல்லுவாங்க. எது வரைக்கும் எப்போ பண்ண முடியும்? இதுக்கு உண்மையான பதில், மறைக்காமல் ஒளிவு மறைவு இல்லாமல் சொன்னால் சத்துவகுணம் வரும் வரை, அல்லது நம்முடைய மனமானது நன்கு உயர்ந்த குணத்தை அடையும் வரை, மனம் உயர்ந்து தனக்கு எப்பொழுது கடமைகள் இல்லை என்று நினைக்கின்றானோ அதுவரை அவனுக்கு கடமைகள் இருக்கின்றது. நம்மை நாமே கடமைக்குட்பட்டவனாக நினைக்கின்றோம். இதுவே உண்மை. இப்போது நமக்கு எப்போ கடமை முடியும்? நான் கடமையை முடிச்சிட்டேன் போதும் அவ்வளோதான் நினச்சாதான் கடமை முடியும். இல்லை இருக்குன்னா இருக்குதான், என்ன பண்ணுறது? இதுதான் உண்மை. ஒரு காட்டில் ஒரு சாமியும் சிஷியனும் போயிட்டு இருந்தாங்க, குருவும் சிஷியனும். சிஷியன் முன்னே போயிட்டான், குரு கொஞ்சம் பின்தங்கிட்டார். கொஞ்சம் நேரம் பொறுத்து ஓன்னு சத்தம் வந்தது. என்னை விட்டுடு விட்டுடு விட்டுடுன்னு ஓன்னு சத்தம் போட்டார். சிஷியனுக்கு ஏதோ என்ன தெரியல, மிருகம் தான் ஏதோ பிடிச்சிடுச்சு என்னன்னு ஓடி வரான். ஓடி வந்து பார்த்தா குருவான ஒரு பெரிய மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னை விட்டுடு விட்டுடுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தார். என்ன நல்லா தானே இருந்தார் புறப்படும் போது, என்ன ஆச்சு நம்மளோட குருநாதருக்கு? அப்போ கிட்ட வந்து சொல்கிறான், என்ன சுவாமி, என்ன குருநாதர், மரமாக அவங்கள பிடிச்சிருக்கு, நீங்கள் தானே பிடிச்சிருக்கீங்க, அப்புறம் விட்டுடு விட்டுடுன்னு சொல்கிறீங்களே. ஓஹோ அப்படியான்னு சொன்னாராம். அதுபோல் நாம தான் அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோமே தவிர அது நம்மை பிடித்து கொண்டிருக்கவில்லை. ஆக கர்மயோகி பலனில் ஆசையை விட்டவன். ஆனால் என்னால் தான் இவைகள் செய்யப்பட வேண்டியது இருக்கின்றது, என்னால் இந்த செயல்கள் செய்யப்பட வேண்டும், நான் கர்த்தா என்று நினைத்துள்ளான்.
ஆக எப்பொழுது என் மனதில் செயலை செய்யவில்லை என்றால் குற்ற உணர்வு நீங்குகின்றதோ, செயலை செய்யவில்லை என்றால் அதை செய்யலையே என்ற குற்ற உணர்வு வராதோ, வரவில்லையோ, இந்த தெளிவு மன அமைதி இருந்தால் அப்பொழுது நமக்கு கடமைகளும் இல்லை, அந்த கடமைகளை செய்கின்ற செயல்களும் இல்லை. அதுவரை என்ன, கடமை உள்ளது, கர்ம பலன் உள்ளதுன்னு சொல்லுவான். ஆக கர்மயோகி கர்ம பலனில் ஆசையை விட்டவன், ஆனால் கடமைகளை விட்டவன் இல்லை. ஞாபகம், செயலை விட்டவன் இல்லை. செயல் அவனுக்கு வேண்டும், ஆனால் செயலின் விளைவில் அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் செயல் செய்யணும், சும்மா இருக்க முடியாது. அதற்கு காரணம் ரஜோகுணத்தினுடைய தாக்கம் இன்னும் இருக்கின்றது. ஆக கர்த்தா என்ற புத்தி இருக்கின்றது. கர்ம பலன் சங்கல்பத்தை விட்டாலும் செயலை செய்ய வேண்டும் என்று நினைப்பான். ஓரளவு மனதில் அமைதியும் உள்ளது, செயலுக்குள்ளும் இருக்கின்றான். ஆக இந்த கர்மயோகியாக செயல்பட காரணம், அந்த கர்மயோகி செயல்படுவதற்கு காரணம் ஒரே ஒரு காரணம்தான், மன தூய்மைக்காக அவன் செய்கின்றான். எந்த பலனும் எனக்கு தேவையில்லை, ஆனால் ஏதோ செய்துக்கிட்டே இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த உடல் இருக்கிறதுக்கு எதோ செய்துக்கிட்டே இருக்கணுங்க, அதனால் பெரிய பிரயோஜனம் எனக்கு இல்லை, எல்லாம் கடவுள் கொடுத்துருக்கார், அடிப்படை விஷயம்லாம் நிறைவாக இருக்குது, அது செய்து எனக்கு அதெல்லாம் வரணும் போனதுலாம் இல்லை, ஆனால் எதனா செய்யணும் அப்படி சொல்லிக்கணும். அது எதற்காக, இன்னும் அவனுக்கு மன தூய்மை வேண்டும் என்பதற்காக. ஆக பலனில் ஆசை இல்லை எனினும் மன தூய்மை இல்லை, அதற்காக அவன் செயலை செய்து கொண்டிருக்கின்றான், செய்வான். ஆக கர்மயோகத்தை இந்த காரணங்களால் சந்நியாசத்துக்கு நிகராக பகவான் இங்கு புகழ்ந்தார். ஆக சந்நியாசி சொல்லிச்சுன்னா கர்மத்தை விட்டவன், கர்ம பலனை விட்டவன், சங்கல்பம் ஏதும் இல்லாதவன். அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி பண்ணுற என்ன சங்கல்பமோ எதுவும் அவனுக்கு இல்லை. ஆனால் கர்மயோகி கர்ம பலனை விட்டவன், சங்கல்பத்தை விட்டவன், பலனை ஈஸ்வர பிரசாதமாக ஏற்பவன், மன தூய்மைக்காக கர்மத்தை செய்பவன், கர்ம பலனை விட்டவன். இந்த கர்மயோகிக்கும் சன்னியாசிக்கும் வாழ்க்கை முறையில் வேறுபாடு இருந்தாலும் கூட சாதன அளவில், அதன் பலன் அளவில் இருவருமே ஒரே தன்மை உடையவர்கள். ஆகவே இருவரும் இரண்டும் ஒன்றே என்று சொல்லிவிடுகின்றார் பகவான். அடுத்து 3வது ஸ்லோகம். ஆறு ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணமுச்யதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணமுச்யதே. ஆறு ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணமுச்யதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமகாரணமுச்யதே. மிக மிக முக்கியமான ஒரு ஸ்லோகம் இது. 3, 4 இந்த 2 ஸ்லோகங்களில் சில கருத்துக்களை பகவான் பேசுகின்றார். முதல் கருத்து, கர்மயோகம் தியான யோகத்துக்கு பகிரங்க சாதனம். 2வது, கர்மயோகஸ்ய சீமா அவதி, எல்லை, கர்மயோகத்தினுடைய எல்லை அல்லது கர்மயோகத்தை எப்பொழுது விடணும், கர்மயோகத்தினுடைய முடிவு என்ன, அதை சொல்கின்றார். எதுவரை கர்மயோகம் செய்யணும், அதுதான் கர்மயோகஸ்ய சீமா அவதி சொன்னார். எப்பொழுது நான் கர்மயோகத்தை விடணும், கர்மயோகத்தை செய்தால்தான் தியான யோகத்துக்கு வர முடியும்னு சொன்னார். அப்பொழுதுதான் அவனுக்கு மன அமைதி கிடைக்குன்னு சொன்னார். அந்த அமைதி அடைந்த மனதில் தான் தியானத்தை செய்ய முடியும்னு சொன்னார். சரி, கர்மயோகத்தை ஸ்துதியும் பண்ணினார். அப்போ நாம் பகவானே புகழ்ந்து விட்டு அந்த கர்மயோகத்தை இறக்கும் வரை செய்து கொண்டே இருப்பதா? ஸ்ருதி வாக்கியம் வேற இருக்கு, என்ன, யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுகோதி, எவ்வளவு காலம் உயிரோடு இருக்கின்றோமோ அவ்வளவு காலம் நீ அக்னிஹோத்திரம் முதலிய கடமைகளை செய்து கொண்டிரு. ஜிஜிவிஷே சதகம் சமாஹா, 100 ஆண்டு காலம் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் செயல்களை செய்து கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இப்படி ஒரு உபனிஷத். ஆக வாழ்க்கை முழுக்க கர்மயோகம் செய்து கொண்டிருக்க வேண்டுமா, எப்போவாவது நிறுத்த வேண்டுமா என்ற சந்தேகம் நமக்கு வரும்பொழுது, சாத்தியத்தை ஒன்றை அடைய நாம் ஏதாவது செயல் செய்து கொண்டிருப்போம். அடைந்த பின்னும் சாதனத்தை விட மனம் வராது. சாதனம் செய்து செய்து மனமானது அதிலேயே பழகிவிட்ட காரணத்தினால் அந்த சாதனமானது அதில் சாதனத்தை செய்து மனது அதில் ஒரு சுகத்தை கண்டிருக்கும். ஆகவே அந்த சாதனத்தை மனதானது விடாது. பார்க்கிறோம் வாழ்க்கையில் சில பேர் ஆரம்ப காலத்தில் என்னென்ன சாதனங்களை செய்தார்களோ ஆன்மீக வாழ்க்கையில் அந்த சாதனத்திலே அவர்கள் அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடுவாங்க, அல்லது அதை விடுவதற்கு மனசு வராது. ஆமாம், விட்டு வெளியே வரமாட்டார்கள். அடுத்து இங்கே கடமைகளிலிருந்து விலக வேண்டுமா என்ன சந்தேகம் வரும்பொழுது
பகவான் சொல்லுகின்றார், கடைசி வரை கர்மயோகம் செய்வது நம்முடைய லட்சியம் இல்லை, விலக வேண்டும். கடைசி வரை கர்மயோகம் செய்வது நம்முடைய லட்சியம் இல்லை, அதிலிருந்து நாம் விலக வேண்டும், முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். சரி, முற்றுப்புள்ளியை எங்கு வைப்பது கேள்வி. எனக்கு விட தெரியவில்லை என்றால் தெளிவாக பகவான் இங்கு பதில் சொல்லுகின்றார். இந்த ஸ்லோகம் கர்ம காண்டத்திலிருந்து ஞான காண்டத்திற்கு செல்லும் பாலமாக இருக்கின்ற ஸ்லோகம். எப்படி முண்டக உபநிஷத்தில் பரீட்சலோகான் கர்மச்சித்தான் பிராமணக நிர்வேதமாயாத் என்பது ஞான காண்டத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் ஒரு பாலமான மந்திரம் என்று பார்த்தோமோ, அதுபோல இந்த ஸ்லோகம் கர்ம காண்டத்திலிருந்து ஞான காண்டத்திற்கு அழைத்து செல்லும் பாலமாக இருக்கின்றது. அதனால் ஆச்சாரியர் ஆதிசங்கரர் பல இடத்தில் இதை மேற்கோள் காட்டுவார். செயலிலிருந்து சந்நியாசத்துக்கு செல்லும் பாலமாக இது உள்ளது. அதாவது பஸ்ஸில் தான் வரோம், இல்லை காரில் வரோம், என்ன தான் விலை உயர்ந்த காராக பஸ்ஸாக இருந்தாலும் கூட அதுதான் நம்மை சுமந்து வருகின்றது. அதனால் அதிலேயே உட்கார்ந்துருப்போமா, அடைய வேண்டிய இடம் வந்தவொடனே என்ன பண்ணுவோம், இறங்கி தான் ஆகணும். ஆக நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் சாத்தியத்தை நோக்கி இருக்க வேண்டும், அதை விட்டு விலகி வருவதாக இருக்கக்கூடாது. ஆக எப்பொழுது கர்மயோகத்தை விடணும் சொல்லி சொன்னால் ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஆறு ருக்ஷுகு யோகாரூடக, 2 சொல்லை பகவான் பயன்படுத்தியிருக்கார். மிக ரொம்ப அழகான சொற்கள் இது. ருக்ஷை சொல்லி சொன்னால் ஏறுதல், ஆறு ருக்ஷுகு சொல்லி சொன்னால் முன்னேற விரும்புகின்றவன், முன்னேற விரும்புகின்றான். எவன் ஒருவன் மேலே செல்ல விரும்புகின்றானோ, மேல்படிக்கு செல்ல விரும்புகின்றானோ, மேலே ஏறி அமர விரும்புகின்றானோ அவன் ஆறு ருக்ஷு. யோகாரூடக என்றால் அடைந்தவன். ஆறு ருக்ஷு என்றால் விரும்புபவன், யோகாரூடன் என்றால் விரும்பியதை அடைந்தவன் சொல்லி அர்த்தம். ஆக ஆரூடக சொல்லி சொன்னால் அமர்ந்தவன் சொல்லி அர்த்தம். யோகாரூடக என்றால் யோகத்தில் அமர்ந்தவன். ஆரூடக சொல்லி சொன்னால் அமர்ந்தவன், யோகாரூட சொல்லி சொன்னால் யோகத்தில் அமர்ந்தவன். ஆறு ருக்ஷு அமர விரும்புபவன். ஆமாம், ஆறு ருக்ஷு என்றால் அமர விரும்புபவன். எதில் அமர விரும்புபவன்? தியான யோகத்தில் அமர விரும்புபவன் ஆறு ருக்ஷு. யோகாரூடன் சொல்லி சொன்னா தியான யோகத்தில் அமர்ந்தவன், அமர விரும்புபவன், அமர்ந்தவன். ஆக தியான யோகத்தில் வந்தவன், வர விரும்புபவன், அதுதான் இங்கே இந்த 2 சொற்கள் குறிக்கின்ற அர்த்தம். 2 விதமான மனிதர்கள். ஆக தியான யோகத்தில் வர விரும்புபவன் ஆறு ருக்ஷு, அவனுக்கு கர்மயோகம் செய்தல் தான் சாதனம். யோகாரூடன் சொல்லி சொன்னா அமர்ந்தவனுக்கு, தியான யோகத்தில் அமர்ந்தவனுக்கு கர்மயோகத்தை துரத்தல் சாதனம் சொல்றார். ஆறு ருக்ஷுக்கு கர்மயோகம் செய்தல் சாதனம், யோகாரூடனுக்கு கர்மயோகத்தை விடுவது சாதனம் சொல்றார். 2 தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்றார். இதெல்லாம் நமக்கு முறையாக சாதனங்களை எடுத்து செய்து மேல்நிலைக்கு வர வேண்டும், ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகின்ற சாதகனுக்கு பகவான் அழகாக நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறார். நமக்கு ஒரு பிரமாணம் இருக்கணும் இல்லையா, யார் சொல்கிறது, பகவானே சொல்லியிருக்காரு, நமக்கு ஒரு தைரியம் வரும், தைரியமாக விடும். இல்லைன்னா என்ன ஆகுன்னு சொல்லி சொன்னால், எதையாவது ஒன்று செய்தால் அதை விட்டால் எதுனா நமக்கு வந்துடுமோ, தெய்வ குத்தம் வந்துடுமோ, ஐயோ செய்யலைன்னா எப்படியோ, இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. ஆக தியான யோகத்துக்குள் வந்தவனுக்கு, சந்நியாசத்துக்கு வந்தவனுக்கு கர்ம யோகத்தை துரத்தல் தான் சாதனம். ஆறு ருக்ஷு தியான யோகத்துக்கு வர விரும்புபவனுக்கு ஆசை இருக்கின்றது, விடுவதற்கு தகுதி இல்லை. அவனுக்கு பகவான் சொல்லுகின்றார், கர்மயோகம் என்கின்ற தார்மீக ஜீவனம், அதைத்தான் நீ வாழ வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அப்படி செய்தால் உனக்கு அதை விடுவதற்கு தகுதி வரும். பிறகு தியானத்தில் கொண்டு நம்மை அமர்த்தும், எது கர்மயோகம். ஆக தியான யோகத்துக்குள் வந்தவன், கர்மயோகம் தியான யோகத்துக்குள்ளே வந்தவன் கர்மயோகம் செய்து செய்து தானே என்னை இந்த தியான யோகத்துக்கு அழைத்து வந்து அமர்த்தியது அந்த சாதனம். ஆகவே அந்த சாதனத்தை நான் விடமாட்டேன், கர்மயோகத்தை விடமாட்டேன் என்று சொல்லக்கூடாது, அப்படி நினைக்கக்கூடாது, விடணும் சொல்கிறார். ஆக கர்மயோகத்தை விட்டு சந்நியாச வாழ்வுக்கு வந்து கடமைகளை துறந்து செல்பவர்களை அல்லது செயல்களை துறந்து தியான யோகத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அவைகளை எல்லாம் என்ன பண்ணணும், செய்ய வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். நல்ல ஆட்சி செய்த ஒரு ராஜா பக்கத்து ராஜாவினால என்ன பண்ணிட்டான், ஆட்சியை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டான். மீண்டும் நாட்டை அடைய அவனுக்கு என்ன போதுமான ஆள் பலமெல்லாம் இல்லை. சென்று காட்டிலே எங்கே வசித்து தனக்கு தேவை ஆதரவையெல்லாம் திரட்டி படையெல்லாம் திரட்டுவார். எதற்காக, நாட்டை பிடிப்பதற்கு. பிறகு படையெல்லாம் திரட்டி சக்தி வந்த பிற்பாடு யுத்தம் பண்ணணும். படையை திரட்டி கொண்டே இருந்தால் என்ன பண்ண முடியும், பிரயோஜனம் இல்லை.
படையெடுத்து வந்து நாட்டை ஜெயிக்க வேண்டும். ஆக கர்மயோகியாக இருப்பவன் ராஜ்யம் இல்லாத ராஜாவை போல நீட்டார். படையை திரட்டல் என்பது கர்மயோகியாக ஆகி தகுதியை அடைவது. பின் தியான யோகம் என்ற ராஜ்யத்தில் அவன் பொருத்தி கொள்ள வேண்டும். அதற்கு தகுதியை அடைவது தான் அந்த படையை திரட்டுவது எல்லாம். அது போல் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அது தகுதியை அடைந்தாலும் இன்னும் அவன் என்ன ராஜாவை ஆகலை. இனிதான் வந்து அந்த ராஜா அடுத்து சண்டை போட்டு தன்னுடைய சிம்மாசனத்தை கைப்பற்றணும். அதுபோல் தியான யோகத்தில் சென்று அதில் பொறித்து கொள்ளவில்லை. இவன் ஞான நிஷ்டை அடையவில்லை. ஆக ஆறு ருக்ஷு என்றால் தகுதியை அடைந்தவன், தகுதியை அடைய விரும்புபவன். ஆறு ருக்ஷு என்றால் தகுதியை அடைய விரும்புபவன். அவன் தகுதியை அடைந்து யோகாரூடாக ஏறி அமர்கின்றான், உட்காருகின்றான். ஒரு வார்த்தைக்காக இங்கே சொல்கின்றார். எதில்? தியான யோகத்தில். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்படி அமர்வதற்கு முன்பாக தகுதியை அடைந்தவன் தன்னை தகுதியை கொடுத்த அந்த கர்மயோகத்தை விட்டு விலக வேண்டும். ஆக அமைதியை அடைய தகுதியை அடையல, அவனுக்கு விருப்பம் இருக்கு. விருப்பம் இருப்பவன் தான் ஆறு ருக்ஷு. கர்மயோகத்தால் அமைதியை அடைய தகுதியை அடைய முயற்சி செய்கின்றான். அப்போ கர்மயோகம் தகுதியை கொடுக்கின்றது. கர்மயோகத்தை செய்து அவன் தகுதியை பெறுகின்றான். அப்போ அமைதியை அடைய என்ன சாதனம் என்றால் ரொம்ப அழகா சொல்றார். சமக என்றால் மனதை இந்திரியத்தை வென்றிருத்தல் தான். சமக என்றால் மனதை இந்திரியத்தை வென்றிருத்தல் தான் தகுதி. ஆனால் கர்மயோகிக்கு மனம் இந்திரியத்தை வெல்லும் சக்தி இல்லாதவன், அவனுக்கு அந்த சக்தி இல்லை. ஆக கர்மயோகத்தை செய்தால் மன இந்திரியத்தை வெல்ல மாட்டோம், வெல்ல சக்தி அடைவோம் சொல்றார். கர்மயோகத்தை செய்தால் மனம் இந்திரியத்தை வெல்வதற்கான சக்தி கிடைக்கின்றது. அடுத்த கேள்வி, கர்மயோகி என்ன தகுதி அடையணும்? தியான யோகத்திற்கு செல்ல தகுதி அடையணும். அவனுக்கு என்ன வேண்டும்? அடுத்து வைராகியத்தை முழுமையாக அடைவதுதான் தகுதி. தீவிர இச்சைத்தான் தகுதி தியான யோகத்தில் அமர்வதற்கு. ஞாபகத்தில் தியான யோகம் சொல்றது நிதித்தியாசனத்தில் நாம் நம்மை பொறித்து கொள்வது, நிதித்தியாசனத்தில் நாம் பெற்ற ஞானத்தில் பொறித்து கொள்வது, நிலை நிற்பதற்கு செய்கின்ற தியானம். ஆகவே இங்கு வைராகியம் இருந்தால்தான் அவன் விஷயங்களில் மனம் செல்லாமல் அவன் பெற்ற ஆத்ம தத்துவ ஞானத்திலேயே அவனால் அமர்ந்து பொருந்தி இருக்க முடியும். ஆக தீவிர ஆர்வம் உள்ள விஷயத்தில் ஈடுபடுவது நம்ம கடினமே தெரியாது. ஆர்வம் இல்லாத விஷயத்திற்கு நாம் ஈடுபடுறதுக்கு அது சுலபமாக இருந்தால் கூட நம்ம அதை வேண்டாம்னு சொல்லணும். ஈடுபடுவது நமக்கு எண்ணம் வராது, முயற்சியும் வராது. ஆக வைராகியம் முமுட்சுத்துவம் கர்மயோகிக்கு இங்கு குறைவாக இருக்கின்றது. கர்மயோகத்தில் பழகி பிறகு வைராகியத்தை திடமாக்கி கொண்டு அதனால் முமுட்சுத்துவம் அதை அடைய வேண்டும், அதில் அமர வேண்டும், தியான யோகத்தில் பொறிந்து இருக்க வேண்டும் என்ற பேரார்வம் முமுட்சுத்துவம் தீவிரமாகும். அப்பொழுது அவன் தியான யோகத்துக்கு வந்து விட்டான் என்று பொருள். முழு வைராகியம் உள்ளவன் என்ன பண்ணுவான்? ஏதாவது தனி இடத்தை நாடுவான், கூட்டங்களுக்குள் இருந்து கொண்டிருக்க மாட்டான், தேவையில்லாத விஷயங்களை பேச மாட்டான். அவனை பார்த்தாவே ஒரு தனித்தன்மையோடு இருந்து கொண்டிருப்பான், தீவிர வைராகியம் இருந்ததுன்னா. ஆக ஆறு ருக்ஷு சொல்லி சொன்னா மந்த வைராகியன், யோகாருடன் சொல்லி சொன்னா தீவிர வைராகியன் முமுக்ஷு. அதுவரை என்ன இவனுக்கு கடமைகள் இருக்கும். தீவிர வைராகியம் வந்தால் கடமைகள் தானே விலகிவிடும். நாம் விளக்கணுறது கூட இல்லை, அதுவே நம்மை விட்டு விலகிவிடும். ராகத்வேஷம் வெறுப்பு நம்மை விட்டு செல்லும். அதுதான் கர்மயோகத்துடைய பலன். ஆக வைராகியம் வந்த பிறகு ஆளையோ பொருளையோ நினைக்க மாட்டோம், மறந்து விடுவோம். கர்மயோகியானவன் யோகாருடன் தீவிர வைராகி முமுக்ஷு ஆகிவிட்டால் அவனுக்கு கடமைகள் கிடையாது. ஒரே கடமை, ஒரே லட்சியம். என்ன ஒரே லட்சியம்? சபரிமலைன்னு சொல்கிறது போல ஞான நிஷ்டை அடைந்து மோட்சத்தை பெறுதல் தான் இங்கு அவனுக்கு கடமை, ஒரே லட்சியம். ஆகவே இங்கு பகவான் சொல்கின்ற ஆறு ருக்ஷோர் முனேர் யோகம். ஆறு ருக்ஷுக்கு சொல்லி சொன்ன ஏறி அமர விரும்புபவன். எதில்? யோகம் என்றால் தியான யோகத்தில். அவன் யார்? முனேகே கர்மயோகின்னு சொல்லி அர்த்தம். இங்கு கர்ம சொல்லி சொன்னால் கர்மயோகம், காரணம் என்றால் சாதனம், உச்சியத்தை சொல்லப்படுகின்றது. ஆறு ருக்ஷு ஏறி அமர விரும்புபவர்களுக்கு, அந்த முனிவனுக்கு, கர்மயோகிக்கு, தியான யோகத்தில் அமர விரும்புபவனுக்கு அல்லது அந்த அமர்வதற்கு தகுதி இல்லாதவனுக்கு கர்மயோகம் சாதனம் ஆகின்றது. தெளிவாக சொல்லிடுறார். மறுபடியும் நம்ம பார்க்குறோம். இதை ஆறு ருக்ஷு ஏறி அமர விரும்புபவன். எதில்? தியான யோகத்தில் ஏறி அமர விரும்புபவனுக்கு
அவனுக்கு இன்னும் தகுதி வரல, பக்குவம் வரல, மன அமைதியும் இல்லை, அதையெல்லாம் பெறுவதற்கு கர்மயோகமே சாதனம். தகுதியை அடைந்தவனுக்கு என்ன சொல்கின்றார்? யோகா ரூடஸ்ய, தகுதியை அடைந்து தியான யோகத்தில் வந்தவனுக்கு, தஸ்ய அவனுக்கு, சங்கரர் ரொம்ப அழகாக சொல்கின்றார், எவன் ஆருருக்ஷுவாக இருந்தானோ அவனே யோகாரூடனாக இருக்கின்றான். யார் தியான யோகத்தில் வந்து அமர வேண்டும் நினைத்தானோ அவன் தானே ஆருருக்ஷு, அவன் தானே முயற்சி செய்து தகுதியை வளர்த்து கொண்டு என்ன ஆனான்? யோகாரூடன் ஆகியிருக்கான். அவன் வேற, இவன் வேற இல்லை. ஆக அவனுக்கு என்னவா? சமக்காரணம் உச்சத்தை, சமம் சொல்லி நிவிற்த்தி அல்லது கர்மயோகத்தை விட்டு விடல், கடமைகளை துரத்தல் காரணமாகின்றது. நிவிற்த்தியே இங்கே சாதனமாகின்றது. விடுதல் தான் சாதனம். அதன் பிற்பாடு அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். ஏணியை வச்சு ஏறணும், கடைசியில் என்ன எங்கே ஏறணுமோ அங்கே வந்த ஒரு பாடு ஏணியை விட்டு மேலே வந்துடணும் இல்லையா? எதில் பயணம் செய்து வந்தோமோ பயணத்தில் நாம் அடைய வேண்டிய இலக்கை அடையும் பொழுது இந்த பயணம் செய்து வந்த வாகனத்தை விட்டு இறங்கி தானே ஆகணும். ஆக நிறைய ஆசைகள் எண்ணம் உள்ளவனுக்கு நிவிற்த்தி சாதனம் இல்லை. நிறைய அதை அடையணும் இதை அடையணும் அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லி நினைக்கிறவனுக்கு விட்டு விலகுதல் துரத்தல் என்பது சாதனம் இல்லை. ஏனென்றால் அவன் அப்படி நினச்சிக்கிட்டு நிவிற்த்தி மார்க்கத்தை வந்து விட்டான் என்றால் அவன் மித்தியாச்சாரி ஆகிவிடுவான். காரணம், வெளியில் செயல் இல்லை என்றால் மனதிற்குள்ளே அதை செய்யணும் இதை செய்யணும் எண்ணம் அவனை போட்டு வாட்டி கொண்டே இருக்கும். அதை செய்யலையே இதை செய்யலையே சொல்லி சொல்லி. ஆக இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார், ஏவக யோகா ரூடஸ்ய தஸ்ய இவ. இதை பிரித்து பார்த்தால் தஸ்ய ஏவ என்று வரும். இதை ரெண்டு இடத்துல, இந்த ஏவகாரத்தை ரெண்டு இடத்துல போட்டுக்கணும். யோகா ரூடனுக்குத்தான் நிவிற்த்தி சாதனம், மன அமைதியை அடைந்தவனுக்குத்தான் தியான யோகம். அதை அடையாதவனுக்கு என்ன? தகுதியை அடைந்து தியான யோகத்துக்கு வந்து அமர்ந்தவனுக்குத்தான் நிவிற்த்தி சாதனம். இங்கே நிவிற்த்தி என்றால் சந்நியாசம் சாதனம் எடுத்துக்கலாம், அல்லது விலகி இருத்தல் சாதனம் சொல்லி எடுத்துக்கலாம். கர்ம யோகத்தை துரத்தல் அங்கு சாதனம். அப்படி இல்லாமல் மனதில் ஆசைகள் அதிகம் இருந்தால், ஆருருக்ஷுவாக இருந்தால் பிரவிற்த்தியே சாதனம், செயல்களே அதுவே தான் அவனுக்கு சாதனம். கர்மயோகம்தான் சாதனம். ஆக அவனுக்கு நிவிற்த்தி சாதனம் இல்லை. ஏனென்றால் உயர்ந்த வாழ்க்கை என்று ஆசை கொண்டு நிவிற்த்தியை ஏற்றுக்கொண்டால் அல்லது சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டால் அவன் வெளியில் அந்த வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டவனாக இருப்பான். மனதில் மிகுந்த ஆசையுடையவனாக, மித்தியாச்சாரியாக, டபுள் பர்சனாலிட்டி சொல்கிறோம் பாருங்கோ, அப்படி இருந்து கொண்டிருப்பான். உள்ள ஒரு வாழ்க்கை, வெளியே புறத்தில் என்ன? வேஷதாரி. ஆக அவசரப்பட்டு சிலதை சொல்லி என்ன பண்ணுவோம், சிலதை விட்டு இருப்போம். பிற்பாடு என்ன? மனதில் வருத்தப்படும், ஏன் விட்டன்னு தெரியலையே சொல்லி சொல்லி. ஆக ஆசைகள் பலமாக மனதில் இருந்தால் அதை விட வேண்டாம் சொல்லி சொல்கிறார். அவைகளை பிறகு அனுபவித்து தீர்த்து கொள். ஒன்றை விடணும்னு சொல்லி சொன்னால் அதற்கு சக்தி அதிகம் வேண்டும் சொல்கிறார். ஒன்றை விடுவதற்கும் சக்தி அதிகம் வேண்டும். பகவான் சொன்னதை வைத்து பக்குவம் வராத வரை என்ன பண்ணணும்? விட்டு விடக்கூடாது. பக்குவம் வந்த பிற்பாடு விட்டு விடுவது தான் நன்மையை தரும். ஆக இது முதல் ஏவ. இரண்டாவது ஏவகாரத்தை போட்டால் இது சமக என்ற இடத்தில் சேர்த்து படிக்கணும். யோகாரூடனுக்கு நிவிற்த்தி தான் சாதனம். முன்பு சொன்னோம் பக்குவம் இல்லாமல் விடக்கூடாது என்று, இப்பொழுது சொல்வோம் பக்குவம் வந்து விட்ட பின் விடுவதை தவிர வேறு எதுவும் செய்யக்கூடாது என்கின்றார். ரெண்டுமே சொல்கிறார். விலகித்தான் ஆகணும், எந்த காரணத்தை கொண்டு விலகாமல் இருக்கக்கூடாது. அப்படி விலகாமல் இருந்தால் அது நம்முடைய உயர்வை தடுத்து விடும். ஆக இவனுக்குத்தான் சமம் நிவிற்த்தி என்பதுதான் சாதனம் சொல்லி சொல்கிறார். பயணத்தின் இடையிடையே சொல்லுவாங்க, எங்கே இறங்காது எங்கே இறங்கிடாதுன்னு சொல்லுவோம். சிலரை வண்டியில் ஏற்றி விட்டுனா நடுவில் எங்கே இறங்கிடாதீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் நாம் இறங்க வேண்டிய இடம் வந்தவுடன் என்ன? இறங்கித்தான் ஆகணும், அதையும் இறங்கணும்னு சொல்லுவோம். ஆக இந்த ஸ்லோகமானது மிக முக்கியமான ஸ்லோகம் என்று பார்க்கின்றோம். பகவான் கர்மயோகத்தை அறிமுகப்படுத்தினார், கர்மயோக பலனை கூறினார். கர்மயோகத்தை ஒரு காலத்தில் விட்டு தியான யோகத்தை ஈடுபட வேண்டும் என்றும் சொன்னார். அந்த தியான யோகிக்கு நிவிற்த்தி தான் சாதனம் என்றும் கூறுகின்றார். எவ்வளவு காலம் கர்மயோகம் செய்யணும், செயலை செய்யணும், எப்பொழுது விடுதல், கடைசி வரை செய்வதா சொல்லி கேட்டா, ஆருருக்ஷு தியானம் செய்ய விரும்புபவன், மனப்பக்குவம் இல்லாதவன் தியானம் செய்ய முடியவில்லை. காரணம் வைராகியம் இல்லை, அதனால் மனதில் அமைதி இல்லை. இவனுக்கு என்ன சாதனம் என்றால் கர்மயோகம் செய்தலே சாதனம் சொல்லிட்டார். கர்மயோகத்தில் இருத்தல் தான் சாதனம்.
செயலே அவனுக்கு பக்குவத்தை தரும். ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும், செயல்தான் ஒருவருக்கு பக்குவத்தை தரும். அமைதி அடைந்த மனது இல்லாதவர்களுக்கு, வைராகியம் இல்லாத மனதை உடையவர்களுக்கு, சத்துவ குணம் அவர்களுக்கு இல்லை என்றால் அவர்களுக்கு செயல்தான் சாதனம் அவர்களுக்கு பக்குவத்தை தரும். மனப்பக்குவம் வரும் வரை செயல் செய்ய வேண்டும். பக்குவம் வந்த பிற்பாடு அதை விட்டும் விடணும். ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும், எப்போ விடணும், எப்போ செய்யணும், எதை செய்யணும். ஆக யோகாரூடன் சொல்லிச்சுன்னா பொறுப்புகளை அவன் பக்குவப்பட்ட பிறகு அவன் பொறுப்புகளை விட வேண்டும். அதுவே சாதனம். இறக்கும் வரை செயலை செய்வது இங்கு அவனுக்கு சாதனம் இல்லை. உடலில் ஆரோக்கியம் உள்ளவரை செயலை செய்யலாம் என்பதெல்லாம் இல்லை. மனப்பக்குவம் வந்து விட்டால் உன் செயல்களை விட்டு விடுன்னு சொல்லி சொல்றார். மனப்பக்குவம் உள்ளவன், வைராகிய மனப்பக்குவத்தை உடையவன், இவன் செயலை விடுவதே சாதனம். ரொம்ப அழகா சொல்றார். நிவிர்த்தி என்றால் செயலை விடுதல். ஆக கர்மயோகம் இறக்கும் வரை செய்வதில்லை, பக்குவம் வரும் வரை செய்ய வேண்டும். அதுதான் இங்க ரொம்ப அழகா சொல்றார். அடுத்து 4வது ஸ்லோகம். யதாஹி இந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வனுசஜ்ஜதே சர்வ சங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோச்யதே. யதாஹி இந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வனுசஜ்ஜதே சர்வ சங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோச்யதே. இந்த ஸ்லோகத்தில் எப்பொழுது ஒருவன் யோகாரூடன் ஆகின்றான் என்கின்றார். யோகாரூடனுடைய லட்சணத்தை இங்கு பேசுகின்றார். சென்ற ஸ்லோகத்தில் கர்மயோகத்தை எப்பொழுது விடலாம் சொல்லி சொன்னார். இந்திரியார்த்தேஷு, எப்பொழுது என்னுடைய மனதில் இந்திரியங்களுடைய தூண்டுதல் இல்லாமல் போகின்றதோ அப்பொழுது கர்மயோகத்தை விடலாம். அதுவரை நீ கர்மயோகத்தை செய்யணும்னு சொல்லி சொல்கிறார். ஆக யோகாரூடன் நிலை வரும் வரை செய்ய வேண்டும். யோகாரூடன் ஆகிவிட்டால் கர்மயோகத்தை விடலாம் என்கின்றார். விட்டு வெளியே வர வேண்டும் என்கின்றார். இங்கு சந்தேகம் வரும். என்ன யோகாரூடன் என்றால் இன்னும் தெளிவாக தெரிந்தால் நாமும் யோகாரூடன் ஆகலாமே என்று நம்முடைய மனதில் எண்ணம் வந்தால், அந்த யோகாரூடன் தன்மை எனக்கு தெரிந்தால், நான் எந்த இடத்தில் இருக்கின்றேன் என்று தெரிந்து என்ன சாதனை செய்ய வேண்டும் என்ற நிச்சயம் எனக்கு வருமே என்றால் அதற்காக பகவான் இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அழகாக வழிகாட்டுகின்றார். இந்த ஸ்லோகத்தில் பகவான் எப்பொழுது ஒருவன் யோகாரூட நிலைக்கு வருவான் என்று கூறுகின்றார். தியானம் செய்கின்ற தகுதி மனநிலைக்கு எப்பொழுது வருவான், அதை அறிந்து அந்த நிலை யாருக்கு வருகின்றதோ அப்பொழுது நம் கடமைகளை விடலாம். எந்த அளவுக்கு மனதில் பற்று விலகுகிறதோ, இன்பத்தை விட்டு மனம் விலகுகிறதோ, அந்த அளவிற்கு நாம் கடமைகளை செய்வதை விடலாம் என்பதுதான் இங்கே கருத்து. பல கோணங்களில் பதில் பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்த, ஆனால் பகவான் இங்கு சொல்லாத பதில் என்ன தெரியுங்களா? முமுக்ஷுத்துவம் அல்லது வைராகியம். முமுக்ஷுத்துவம் அல்லது வைராகியம் எப்பொழுது தீவிரமாகின்றதோ அப்பொழுது நாம் யோகாரூடன் ஆகலாம், கடமைகளை விடலாம். இதே லட்சணத்தை பகவான் இங்கு வேறு ஒரு மொழி பேசுகின்றார். எத் அகரேவ விரஜேத் தத் அகரேவ பிரவரிஜேத். எப்பொழுது எந்த நொடியில் வைராகியம் உனக்கு தீவிரப்பட்டதோ, பட்டினத்தாருக்கு எந்த நேரத்தில் தோணுச்சோ அப்பே மொத்தத்தை விட்டார். அதுபோல் எப்பொழுது உனக்கு அப்படி தீவிர வைராகியம் ஏற்படுகின்றதோ அப்பொழுது நீ எங்கிருந்து வேண்டுமானாலும் சென்று விடலாம். எந்த நியமமும் இல்லை, இப்போதான் விடணும் அப்போதான் விடணும் இல்லை. சட்டி சுட்டதடா கை விட்டதடா. தட்டி சுட்டுதுன்னா, ஒரு சூடு கையில் பட்டதுன்னா எப்போ விடணும் யோசிப்போமா? உடனே விட்டுடுவோம், அடுத்த க்ஷணம் யோசிக்கவே மாட்டோம். அதுபோல் அகக சொல்லி சொன்னால் அந்த நொடி தட்சணம். வைராகியம் தீவிரம் அடையும் பொழுது உலகம் சுற்றத்தில் இதெல்லாம் வெறுப்பு வரும். இங்கே வெறுப்பு என்பது மட்டும் இல்லை, அவைகளிடத்தில் நமக்கு ஒரு உதாசீனம், போதுமே வேண்டாமே. ஆகவே அந்த பொருள்களில் நாம் அனுபவித்த இன்பங்களில் மனதில் ஒரு விருப்பமில்லாத தன்மை, அதுதான் வைராகியம் தீவிரம் அடையும் பொழுது. இதுதான் மனநிலை. இவைகள் என்னுடைய யோகத்திற்கானவைகள் இல்லை, அல்லது என்னுடைய போகத்திற்கானவைகள் இல்லை, இவைகள் எதுவுமே என்னுடைய போகத்திற்கானவைகள் இல்லை என்ற எண்ணம் தீவிரம் எப்பொழுது வருகின்றதோ அன்று நீ கடமைகளை விட்டு விடலாம் என்று நாமே தெரிந்து கொள்ள வேண்டும்.
இங்கே பகவான் சொல்லுகின்ற லட்சணத்தை பார்ப்போம். முதல் லட்சணம், மனதில் உள்ள காமம் காமம் என்பது ஆசையானது எப்பொழுது போகின்றதோ, மனதில் உள்ள ஆசையானது எப்பொழுது போகின்றதோ அப்பொழுது யோகாரூடன் ஆகின்றான். மனதில் ஆசையெல்லாம் எப்பொழுது செல்கின்றதோ அப்பொழுது தியான யோகத்தில் அமர்வதற்குரிய தகுதியை உடையவன் ஆகின்றான். தியான யோகத்தில் அமர்ந்தவன் ஆகின்றான், அமர்பவன் ஆகின்றான். அதுதான் யோகாரூடன். ஆக சங்கல்பம் எப்பொழுது போகின்றதோ அப்பொழுது. ஆசை வர காரணம் சங்கல்பம் தானே. ஃபர்ஸ்ட் தாட்டு விஷயே பிரீத்தி புத்திகி சங்கல்பக சொல்கிறாங்க. விஷயத்தில் பிரீத்தி புத்தி, பொருள்களில் அந்த சுகம் இருக்கின்றது, அந்த பொருள் எனக்கு சுகம் தருகின்றது என்ற பாவனை, அதுதான் சங்கல்பம். உதாரணம் சொல்லுவாங்க, கடைக்கு போகிறோம், கண்கள் பல பொருள்களை பார்க்கின்றது, சில பொருள்களின் மீது மட்டும் கண் நிலை பெறுகின்றது, பிறகு மனசு நினைக்கிறது அது எனக்கு சுகத்தை தரும் என்று நினைக்கின்றது. அதுதான் பிரீத்தி புத்தி, உகந்தது என்ற எண்ணம் மனதுக்கு வருகின்றது. அது எனக்கு இருந்தால்தான் அப்படி சொல்லி எண்ணமெல்லாம் அதிலிருந்து உருவாகின்றது. ஆக கண்ணானது பொருள்களை காட்டுகின்றது, அதில் நமக்கு சுகம் தரும் என்கின்ற எண்ணம் வருகின்றது, அது எனக்கு வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றது இல்லையா? இதெல்லாம் மனசில் வருகின்ற விஷயங்கள். அப்படி வருகின்ற பொழுது அதற்கு பெயர் தான் சங்கல்பம். பிரீத்தி புத்தியுடன் பொருளை நினைத்தல், அதுக்கு பெயர் சங்கல்பம். பொருள் எனக்கு சுகம் கொடுக்கும் என்ற எண்ணம் வந்தால் அதற்கு பெயர் சங்கல்பம். ஆனால் நமக்கு மற்ற பொருள்கள் மீதெல்லாம் வருமா? ஒரு பாம்போ, ஒரு கரப்பானோ, ஒரு வேறு ஏதோ இருக்கக்கூடிய விஷ ஜந்துக்களை பார்த்தா அது மேலே நமக்கு பிரீத்தி வருமானா? அப்படிலாம் வராது. ஆக இந்த சங்கல்பம் திடமானால், ஒன்றையே 10 முறை மீண்டும் மீண்டும் எனக்கு வேணும் 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 வேணும்னு சொல்லி அப்படியே மனம் ஜெபம் பண்ணிச்சுன்னா, அந்த 10 முறை ஜெபம் பண்ணால் அது ஆசையாக மாறி விடுகின்றது. ஆசை அப்படிதான். பார்த்த உடனே கண்ணை திருப்பிட்டு போதும் அந்த இடத்த விட்டு வந்துட்டோம் வருமானம் நினைக்கலன்னா ஆசையாக மாறுறார். இல்லை என்றாலும் அதை பார்த்துட்டு வந்துட்டு இருப்போம், 10 முறை 100 முறை மனசு நினச்சிக்கிட்டே இருந்தா அதுதான் அந்த சங்கல்பமே ஆசையாக மாறுகின்றது. அந்த பொருள் இல்லாமல் நான் இல்லை என்றால் அது காமக அல்லது ஆசை. அது மனசில் அப்படி தோன்றிவிட்டால் அதற்கு பெயர் தான் ஆசை. அந்த பொருள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, எனக்கு கட்டாயம் வேண்டும் நினைச்சோம்னா அதுக்கு பேர் தான் ஆசை. ஆகினால்தான் ஒருத்தர் சொன்னாராம், ஆசையே நீ எங்கு உற்பத்தி ஆகின்றாய் என்று எனக்கு தெரியும், நீ சங்கல்பத்திலிருந்து உற்பத்தி ஆகின்றாய், ஆகவே நான் இன்னொரு சங்கல்பம் மூலமாக உன்னை உருவாக்க மாட்டேன். என்ன, நான் இந்த சங்கல்பத்தை செய்ய மாட்டேன் என்று அதுக்கு எதிராக ஒரு சங்கல்பத்தை பண்ணிடுறது. ஆகவே என்ன பண்ணுறேன், உன்னை சங்கல்பத்தினால் உருவாகின்ற ஆசையை உன்னை சங்கல்பத்தினாலே விரட்டி அடித்து விடுகின்றேன். அந்த சங்கல்பத்தை வேண்டாம் என்று சங்கல்பம் செய்து அதை நீக்கி விடுவேன் என்று சொல்லுகின்றான். இது மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். ஆக ஆசைக்கு போகாமல் அதன் மூலத்திற்கும் செல்லுகின்றார். ஆக சங்கல்பம் யாரிடம் இல்லையோ அவன் யோகாரூடன். ஒரு முறை வெளியே சென்றால் பணம் இருந்தால் 20 பொருளை வாங்கிட்டு வருவோம், பணம் இல்லை என்றால் அதை விட அதிகமான பொருளை மனதில் சுமந்து வருவோம். அதான் உண்மை. பணம் இருந்தால் 10 பொருள் 20 பொருள், பணம் இல்லை என்றாலும் கூட மனதில் அத்தனை பொருள்களையும் சுமந்து கொண்டு வருவோம். அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அது இருந்தால் நல்லா இருக்கும், இது இருந்தால் நல்லா இருக்கும். வீட்டில் வைக்கிறதுக்கு இடமே இருக்காது, ஆனால் மனசில் நிறைய இடம் இருக்குது, எல்லாத்தையும் சுமந்துட்டு வருவோம். அதான் ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதில் ஆணை செலவன் நினைவர் சொன்னார். இந்த ஆசை என்ன பண்ணுறதா, கடைசியில் நம்ம கற்றதும் கேட்டதும் தூர்ந்து முக்திக்கான நேசமும் நல்வாசமும் போய் புலனாயில் கொடுமை பற்றி நிற்பர் அந்தோ தேசு பழுத்த அருள் பழுத்த பராபரமே நிராசை என்றில் தெய்வம் உண்டோ. இந்த வைராகியம் இல்லைன்னா தெய்வ சாநித்தியம் நமக்கு இல்லைன்னு சொல்கிறார். இந்த ஆசை நம்முடைய கல்வி, நம்முடைய அறிவு, நம்முடைய ஆற்றல் எல்லாவற்றையும் நாசமாக்கி முக்தி என்ற மார்க்கத்தில் பயணம் செய்ய விடாமல் நம்மை தடை செய்து விடுகின்றது சொல்கிறார். ஆக ஆசையினால் செயல் செய்வோம் அல்லது அந்த எண்ணத்தையே மனதில் அசை போட்டு கொண்டிருப்போம். ஆனால் இந்த யோகாருடன் என்னென்னா, போவான், தான் எப்படி போனான்னு அப்படியே திரும்பி வருவான், மனதில் எதையும் சுமந்து கொண்டு வரமாட்டான், மனதில் எதையும் சுமந்துக்கிட்டு வரமாட்டான். சுமை சுமப்ப சொல்கிறார் தாய்மொழி சொல்கிறது போல் அப்படியே சுமக்க மாட்டான். எப்படி போனாலும் அதே போல் வந்துக்கிட்டு இருப்பான், மனசு எதையுமே சுமந்து கொண்டு ஏற்றி வைத்து கொண்டு வரமாட்டான், தனியாக போய் தனியாக வருவான்னு சொல்கிறார். இது பகவான் சொல்கின்ற முதல் லட்சணம். ஆசை விட விட ஆனந்தமாமே சொல்லியிருக்கு. அடுத்து கர்மயோகத்தை விடுவதற்கு இரண்டாவது கருத்தாக பகவான் சொல்வது அர்த்தத்தில் பிரயோஜன புத்தி. ஆச்சாரியர் ஆதிசங்கர் இதையே சொல்லுகின்றார். இந்திரியங்கள் எவ்வளவோ பொருள்களை பார்க்கின்றது, அதன் மீது பற்றும் வந்து விடுகின்றது. ஏனென்றால் இது எனக்கு பலனை தரும் சுகத்தை தரும் என்கின்ற புத்தி.
அதனால தான் எந்த பொருளையும் விடுவதற்கு மனசு வர்றதில்லை. அது உபயோகமாகுதோ இல்லையோ, இருக்கட்டும் எடுத்து வச்சுருப்போம். ஆக யாராவது எதையாவது ஃப்ரீயாக தந்தான்னு சொன்னால், இலவசமாக கொடுத்தா அது நமக்கு பயன்படுகிறதோ இல்லையோ அதை நாம் வாங்கி வைத்து கொள்கின்றோம். அது எனக்கு பயன்படாது, எனக்கு வேண்டான்னு சொல்கிறதுக்கு நம்ம மனசே வர்றதில்லை. இலவசமாக வந்தால் எது வந்தாலும் சரி. காரணம் இது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு மனநிலை. இவ்வாறு இந்திரிய விஷயங்கள் மனது பிரயோஜன புத்தியுடன் ஒட்டி கொள்கின்றது. எந்த பொருளும் என்னை திருப்திப்படுத்தாது, அவைகள் எனக்கு பிரயோஜனமில்லை என்று மனது நினைக்கணும். அப்படி நினைத்தால் அப்பொழுதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் செயல்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகும். அப்போ தான் நம்ம யோகாருடன் ஆகும். அதுவரை 6 ருக்கு தான். அடுத்து 3வது பகவான் சொல்லுகின்றார், செயலில் நமது மனது பற்றை வைக்கின்றது. இதை செய்யணும் அதை செய்யணும் நினைக்கின்றது. ஏதோ ஒன்று செய்யணும் என்று நம்முடைய மனதை ஏதோ ஒன்று தூண்டிக்கொண்டே இருக்கின்றது. பிரயோஜனம் கூட இருக்க வேண்டாம். ரஜோகுணம் நம்முடைய மனதில் சும்மா இருக்க வைக்காமல் தூண்டிக்கொண்டே இருக்கின்றது. ரஜோகுண தூண்டுதலால் ஒருவனுக்கு செயலில் பற்று, பொருளிலும் பற்று வந்துகிட்டுகின்றது. செயலில்லாமல் ஒருவரை இருந்து கொண்டிருக்க முடியாது. செயலில்லாமல் ஒருவர் இருந்து கொண்டிருக்க முடியாது. இது ஒரு விதமான பலகீனம்தான். இவர்கள் தனிமையில் செயலில்லாமல் இருக்க சொன்னால் அவர்களால் இருக்கவே முடியாது. அவங்கள ஒரு ரூமில் வச்சு பூட்டி வச்சுருந்தீங்கன்னா, ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு நாள் சும்மா இருங்கன்னு சொன்னால் கதவை உடைச்சிக்கிட்டு வராமல் இருந்தால் சரி, அப்படி ஒரு மனநிலை வந்துடும். இருக்கவே முடியாது. பக்குவம் இருந்தால் அப்பா ரொம்ப நிம்மதின்னு சொல்லி நினைப்பாங்க. பக்குவம் இல்லைன்னா முடியவே முடியாது. இது ஒரு விதமான பலகீனம் தான். நம்ம எல்லோருக்குமே இந்த தன்மை இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதாவது ஒரு காலத்தில் போர்க்கைதிகள், ஒரு 2 நாட்டுக்கு யுத்தம் நடந்ததான், போர்க்கைதிகள் அவங்கள ஜெயிலில் வச்சுருந்தாங்க. 14 மணி நேரம் வேலை கொடுப்பாங்களாம், மீதி நேரம் சாப்பிடுறது உறங்குறது. சரி, அப்படி அவங்க சரியாக அந்த வேலையை செய்யலாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. என்ன தெரியுங்களா, 3 நாள் இல்லை 10 நாள் தனிமை சிறையில் போட்டுருவாங்க. அதை பாருங்க, எல்லோரோட சேர்ந்து இருக்கிறது சாதாரண தண்டனை. கடுங்காவல் தண்டனை என்ன தெரியுங்களா, தண்ணீர் ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருது. அதான் கடுங்காவல் தண்டனை. ஏனென்றால் அது முடியறதில்லை. பிறகு என்ன, 18 மணி நேரம் வேலை கொடுத்தாடு, நீங்கள் கொடுங்க நான் சேர்றேன், என்னை தனி சிறையில் மட்டும் போட்டுறாதீங்கன்னு சொல்லல. ஆக இந்த தனிமை என்கின்ற சாலிட்யூடு இருக்கு, சும்மா தனிமையில் இருக்க முடிவதில்லை. காரணம் செயலுக்கு அடிக்ஷன், அடிமையாக இருக்கும். இந்த தனிமை ரஜோகுணம் உள்ளவனுக்கு தண்டனை, சத்துவ குணம் உள்ளவனுக்கு அது வரப்பிரசாதம். தனியே இருப்பதற்கு எண்ணினேன் எண்ணம் இது சுவாமினி அறியாதது தாய்மனர் கேட்குறார். நாம் என்ன கூட்டத்திலே இருக்க விரும்பினேன் சுவாமினி அறியாததுன்னு அவன் பாட்டு பாடணும். கூட்டமாக கூட்டத்தில் இருக்கிறத நமக்கு பிடிக்கின்றது. ஆக யோகாருடன் ஆவதற்கு என்ன பக்குவம் தகுதி வேண்டும்? தனிமையில் அறையில் விட்டால் உன்னால் அமைதியாக இருக்க முடிந்தால் அந்த தனிமை சாதனமாகும். அதான் சொன்னார், கதவை உடைச்சிட்டு வெளியே வராமல் இருந்தால் அது உனக்கு தகுதின்னு சொல்லிட்டார். ஆக தனிமையில் இருக்க முடிவது, செயல் இல்லாமல் இருக்க முடிவது, சூக்ஷ்மமான விஷயங்களை சிந்திக்க முடிவதே உனக்கு தகுதி யோகாருடன். இவைகள் முடியாத பொழுது தனிமை தண்டனையாக நினைத்தால் நீ யோகாருடன் ஆகவில்லை, தியானத்தில் அமர்வதற்கு தகுதி இன்னும் வரவில்லை என்று அர்த்தம். அதுவரை தகுதியை உருவாக்கி கொள்வதற்கான சாதனங்களையே செய்து வா, அவசரப்படாது. ஆக சங்கல்ப தியாகம், அடுத்த விஷயங்களில் பற்றில்லாமல் இருத்தல், செயல்கள் பற்றில்லாமல் இருத்தல், இவைகளை உடைய ரஜோகுணத்தை கடந்து வந்தவன் எவனோ அவனே யோகாரூடன், தியான யோகத்தில் அமர்ந்தவன். ஸ்லோகத்தை பார்க்கலாம். எப்பொழுது இந்த 3 சம்பவிக்குமோ அப்பொழுது அவன் யோகாரூடன். இது ஸ்லோக சாரம். ந இந்திரிய ஆர்த்தேஷு, இந்திரியங்களால் அனுபவிக்கப்படும் பொருள், அர்த்தம் என்றால் பொருள். ந அனுசஜ்ஜதே, பற்று வைக்காமல் இருத்தல், இந்திரியம் அனுபவிக்கும் பொருள்களை பற்று வைக்காமல் இருத்தல். பிரயோஜன அபாவ புத்தியா, எந்த பொருளும் எனக்கு பிரயோஜனம் இல்லை என்ற அறிவுடன் நினைத்த. இந்திரிய ஆர்த்தேஷு யதா அனுசஜ்ஜதே, எப்பொழுது இந்திரிய விஷயங்கள் பற்று வைக்கவில்லையோ. ந கர்மஷு, கர்ம செயல்கள் எப்பொழுது பற்று வைக்கவில்லையோ, இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று இல்லாமல் இருக்கின்றதோ, இதன் அர்த்தம் என்னவென்றால் ரஜோகுண தூண்டுதல் இல்லாமல் இருக்கின்றதோ. பொறுப்புகள், செயல்கள், ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் எப்பொழுது உன்னால் இருக்க முடியுமோ. போர் அடிக்கிறது என்பது என்ன, செயல்கள் ஏதுமில்லை என்றால் நமக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி போர் அடிக்கவில்லையோ, சர்வ சங்கல்ப சந்நியாசி, அனைத்து சங்கல்பங்களையும் எவனால் துறக்க முடிந்ததோ அப்படி துறந்தவன், எதையும் சுக சாதனமாக அவன் பார்ப்பதில்லை, மனது அதை அசை போடுவதில்லை,
எப்பொழுது இதெல்லாம் உன்னிடத்தில் இல்லையோ இருக்காதோ அப்படிப்பட்ட மனப்போக்கம் எப்பொழுது வருகின்றதோ ததா அப்பொழுது யோகாரூடன் தியான யோகத்தில் பொருந்தியவன் அமர்ந்தவன் உச்சியத்தை என்று அழைக்கப்படுகின்றான். அதுவரை அவன் 6 ருக்ஷு என்ற படியில் இருந்து கொண்டிருக்கின்றான். பிறகு இவன் கர்ம உபாசனை கர்மயோகம் மூலம் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டு யோகாரூடன் ஆகின்றான். அவன் என்ன சொல்றான்? சமக்காரண உச்சியத்தை என்கின்றார். அவனுக்கு என்ன சமக்காரணம் சொல்லி சொன்னா அது விலகி இருத்தல் தான் அவனுக்கு சாதனை. யாருக்கு? யோகாரூடனுக்கு. விலகி இருப்பான். அதுவரை என்ன 6 ருக்ஷுவா இருப்பவனுக்கு கர்மயோக சாதனம், யோகாரூடனாக வருபவனுக்கு அதிலிருந்து விலகி இருத்தலை நிவர்த்திய சாதனம் என்று ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். ஆக இந்த 3-4 ஸ்லோகங்களில் கர்மயோகத்தினுடைய பகிரங்க சாதனங்களை சொல்லி கர்மயோக வரையறையை சொல்லி யோகாரூட லட்சணத்தை சொல்லி முடித்தார். மேலும் கருத்துக்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.